அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைடர் சென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சிஜி ஒர்க் யூஸ் பண்ணி காமிக்காம அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் பார்ட்டா காமிச்சிருப்பாங்க. அதுலயுமே முக்கியமா பீட்டர் பார்க்கர் அவரோட பஸ்ல வந்துட்டு இருக்கிறப்ப அவரோட கையில இருக்கக்கூடிய எல்லா ஹேருமே அந்த இடத்துல நட்டு நிக்கிற மாதிரி இருக்கும்ல. இந்த ஒரு சீக்வன்ஸ் அவங்க விஷுவலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாம லைவா இதை வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஹேண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா முடிகளுமே நிக்கிற மாதிரி ஒரு ப்ளோயரை யூஸ் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. இதுக்கான ரீசன் இதை நம்ம பயாலஜிக்கலா பார்த்தா நமக்கு தெரியும். அதாவது ஸ்பைடர் சென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சோ இது ஆக்சுவலா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க ரேண்டமா ஒரு முடிக்கும் அடியில இருக்கக்கூடிய அந்த மசில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரியாக்ட் ஆகிறது மூலியமா தான் ஒரு ஹேர் உங்களுக்கு நிக்கக்கூடிய விஷயமே ஆக்சுவலா நடக்கும். வந்து பாத்தீங்கன்னா லைக் ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு டேஞ்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி முன்னாடியே தெரிய வைக்கக்கூடிய ஒரு சென்ஸா கூட நம்ம இதை சொல்லலாம். இந்த ரியாக்ஷன் அவங்க ஃபிலிம் பண்றது மூலியமா பிராக்டிகலா இதை ஃபேக்கா காமிக்கிறதுக்கு பதிலா மார்வல் ஒரு சூப்பர் ஹீரோ பவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடி இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த உங்களுக்கு மெயினா கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது மூலியமா ஸ்பைடர் சென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு காமிக் புக் மேஜிக் இல்ல. சோ இந்த இடத்துல பீட்டர் பார்க்கரோட அந்த ஹியூமன் இன்ஸ்டின்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு கொண்டு போறது தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பைடர் சென்ஸ் அப்படின்றத காமிக்கிற மாதிரி தான் இதை வச்சிருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.